ஓகேங்க. ஸோ நம்ம உள்ள போலாம். டாபிக் உள்ள போலாம். அபவுட் மீ இன்னைக்கு பாலிட்டி எம்சிக்யூ சீரீஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். சரியா? ஆம், என்னை பற்றியதான ஒரு சிறு குறிப்பு. லாஸ்ட் 7 இயர்ஸ் இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர், அதாவது கடைசியா டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண குரூப் 1, 2, 4 அப்புறம் மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே லாஸ்டா ஒரு பேட்ச், ஒரு ரவுண்டு. இந்த எக்ஸாம்ல மட்டுமே 500க்கும் மேற்பட்ட நம்முடைய மாணவர்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ல 100 பேருக்கு மேல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஐம் சோ ஹாப்பி. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஸோ இன்டர்வியூ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டார்ச்சர். நமக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் டார்ச்சர். கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர் எல்லாம் பண்ணல. டெய்லியுமே 2 டெஸ்ட் அப்படிலாம் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். குரூப் 1 யூபிசி ஸ்டாண்டர்ட்ல சில நோட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி திருப்பி அதையே படிக்க வைக்கிறது. அதையே திருப்பி திருப்பி டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டுவலாகவும் தரவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பை ஹார்ட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்முடைய வெற்றிக்கான காரணம். சரி, ஓகே, நம்ம உள்ள போலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பாக்குறவங்க, சரிங்களா? இது பழைய பேட்ச். நியூ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 22nd ஏதோ ஸ்டார்ட் ஆச்சு. நியூ பேட்ச், அடுத்த பேட்ச் இது. சரிங்களா? வேற ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. பேட்சஸ் நீங்க பார்க்கலாம். குரூப் 4 கிளாஸஸ் இருக்கு, எஸ்எஸ்சி பேட்சஸ் இருக்கு, மிஷன் 200 கோர்சஸ் இருக்கு, எக்ஸெட்ரா. சரி, ஒரு வழியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளவு இடர்கள்! குரூப்ல யாராவது மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்களா என்ன கிளாஸ் ஜாயின் ஆக முடியலன்னு? எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல பாலிட்டி டெஸ்ட் 5ல கண்டக்ட் பண்ண எக்ஸாம். சரியா? ஸோ என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஓகே, இதுல நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஏரியாக்கு போறேன். கொஸ்டின் படிங்க, பின்னாடி இருந்து வரேன். படிங்க, நான் டைம் தரேன், சீக்கிரமா போல் போடலாம். போல் போடுவோமா? எல்லாரும் போல் போடுங்க. Consider the following statements. The president can appoint only those persons as minister who are recommended by the prime minister. ஆமா, சரிங்களா? ஸோ aid and advice, பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பிரைம் மினிஸ்டர் சொல்றவங்க தான் வந்துட்டு அமைச்சரா வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட், the ministers cannot function as the members of council of ministers when prime minister dies. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைம் மினிஸ்டரோ அல்லது சீஃப் மினிஸ்டரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலைக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா? அமைச்சரவை குழு தானா கலைஞ்சிரும். அம்மா இறந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா இறந்த பொழுது என்ன பண்ணாங்க, அந்த மேட்டரை வந்து யாருக்கும் சொல்லல. உடனே நைட்டோட நைட்டா எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணாங்க, பதவி பிரமாணம் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் வந்து சிஎம் ஆனாரு. சிஎம் ஆனவன அதுக்கப்புறமா வந்து தெரிவிச்சாங்க. காரணம் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த அதே கேபினெட் லிட்டில் பிட் மாடிஃபிகேஷனோட
அந்த அப்படியே என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் தலைமையில ஆட்சி அமைஞ்சிருச்சு. காரணம் சிஎம் இறந்தாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், ஏன்னா எக்ஸிகியூட்டிவ். சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நீங்க கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, ministers cannot function as the இந்த இடத்துல legislative MLA cannot function as the member of the legislative assembly when இங்க சிஎம் டை அல்லது இங்க வந்து லோக்சபா கொடுத்திருந்தாங்கன்னா தப்பு. புரியுதா? எம்எல்ஏ பதவி அப்படிதான் இருக்கு, மினிஸ்டர் பதவி மட்டும் அப்படியே போகும். புரிஞ்சுதா? அங்க எம்பி பதவி அப்படியே இருக்கும், மினிஸ்டர் பதவி மட்டும் போகும். சரி. So first second statement correct. The prime minister act as the friend and guide of comptroller and auditor general. யார் இந்த கைடு? யார் இந்த கைடு? So comptroller and auditor general acts as the friend and guide of good evening madam, of சொல்லுங்கள், PAC, Public Accounts Committee. பொது கணக்கு குழு இருக்கு இல்லையா, பொது கணக்கு குழுவுடைய சிறந்த நண்பராக வழிகாட்டியாக செயல்படுபவர் தலைமை கணக்கு தணிக்கையாளர். பிரைம் மினிஸ்டருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆப்ஷன் 1 and 2. நெக்ஸ்ட் போலாம். With reference to the Constitution of India, consider the following statements. தமிழ்லயும் படிக்கணுமா? தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றது போதும் தானே? தமிழ் கொஸ்டின் படிக்கணுமா என்ன? ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க சொல்லலாம், நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். சரிங்களா? With reference to the Constitution of India, consider the following statements. போல் போடணும்ல, போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். Only the Prime Minister has to take oath of secrecy and not the other ministers அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் மத்தவங்கள எடுக்கக்கூடாதா என்ன? யாரா இருந்தா என்ன? பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம். So first statement wrongங்க. சரிங்களா? Before the prime minister enters upon his office, the president administered to him oath of secrecy. oath of office வந்து பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? சோ பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் இது பிரைம் மினிஸ்டருக்கு யார் பண்ணி வைக்கிறா? என்னுடைய கேள்வி. கமெண்ட் போடுங்க. பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம். ஃபாஸ்டா போறேன்னு சொல்லுங்கள். சரியா? ஏன்னா ஒரு சிலர் புதிய மக்களை வந்து என்னால பார்க்க முடிகிறது. புதுசா யாராவது கிளாஸ்ல இருந்தீங்கன்னா உங்க பேரு ஊரை கமெண்ட் போடுங்க. சரி, பிரைம் மினிஸ்டருக்கு யாருங்க இதை பண்ணி வைக்கிறா? பிரசிடென்ட். சரிங்களா? சோ பிரசிடென்ட் இதை பண்ணி வைக்கிறா. பிரைம் மினிஸ்டர் ஹோல்ஸ் ஆஃபீஸ் டூரிங் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டிஎன்பிஎஸ்ஸோட ஆன்சர் கீ தவறு. சரிங்களா? சோ பிரைம் மினிஸ்டர் வந்து குடியரசுத் தலைவரின் விருப்பம் இருக்கும் வரையில் இருக்கிறார். அதனால பிரசிடென்ட் நினைச்ச உடனே ரிமூவ் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இவர் இருப்பாரு. சரியா? So prime minister gets the salary and allowances that are payable to a member of the parliament அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரியா? So டைம் டு டைம் இது வந்து பார்லிமெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரியா? அகிலா வாய்ஸ் ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றது அல்லது நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு புரியலன்னா வாய்ஸ் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ராங். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி. அடுத்த क्वेश्चन போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் வாய்ஸ் ஆப்ஷன் இங்க இருக்கு இல்லையா? அந்த கை தூக்குற மாதிரி ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அது அமுக்குனீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ரெக்வெஸ்ட்டை நான் பண்ணுவேன். விமல் ப்ரோ எனபிள் பண்ணிருக்கீங்க. அவர் செக் பண்றாரு. சரி, நமக்கு வருவோம். போல் போடுவோம். With reference to the Constitution of India, consider the following statements. Article 75 contain a procedure for the selection and appointment of Prime Minister. போல் சீக்கிரம் போடுங்க.
கொஸ்டின்ல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. தெரியுது தப்பு தப்பா போடும்போதே பாடுறான். லேட் போர்ட் பார்க்கலாம் இருங்க. விஸ்வா, சந்தியா, தேவிகா, விமல், ஈஸ்வரி, பி தேனி, கார்த்திக் எம், அடுத்து அனிதா மோகன், சுப்ரியா, மகாலட்சுமி, பிரியங்கா. மகாலட்சுமி காலைல எத்திக்ஸ் கிளாஸ் காலை காணோம். இங்க பாருங்க, ஆர்டிகல் 75 contain ப்ரொசீஜர் ஃபார் தி செலக்ஷன். அவர் எப்படி செலக்ஷன் பண்றோம், எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றோம், அப்பெல்லாம் எதுவும் இல்ல. சரிங்களா? ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது? பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுது, அவ்வளவுதான் சொல்லுது. பட் அவர் எப்படி செலக்ட் ஆகுறாரு, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் காலங்காலமா வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்? ராங்னு போடலாம். அடுத்து, in case of unclear majority in the Lok Sabha, the president may exercise his discretion to select the prime minister. So யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். டூரிங் ஹங் அசம்பிளி டைம்ல கவர்னரோ அல்லது பிரசிடென்ட்டோ வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ல இது ஒண்ணு. நெக்ஸ்ட், in case of death of an incumbent prime minister, the president has no discretion in the selection of prime minister அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து wrong. third statement also wrong. So அப்போ வந்து 1 3 wrongனா ஆப்ஷன் பி 2 only. ஸோ கொஸ்டின்ல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? பி மட்டும். ஆப்ஷன் சி. ஓகேவா? 1 மற்றும் 3 தவறானவை. ஏதாவது டவுட்ஸ்? ஒரு சில கேள்வி கேட்கிறேன். இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், இறந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணியோ அல்லது கோலிஷன் கவர்மெண்ட்டோ என்னத்தையாவது கொண்டு வருவாங்க அவங்க. சரிங்களா? இவங்களுக்குன்னு எந்த டிஸ்கிரிஷன் கிடையாது. அவங்களா வந்து மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் பிரசிடென்ட்டுக்கு தேவை. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபாஸ்டா படிங்க, ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இருந்தே ஃபாஸ்டா படிக்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல கொஸ்டினே அரை பக்கத்துக்கு இல்ல, ஒரு பக்கத்துக்கு கொடுக்குறாங்க. டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா அந்த மீம்ஸ் கிரியேட்டர் போடுவாங்க எடைக்கு போடுறது. இப்போ 2020 கொஸ்டின் பேப்பர் 400 கிராம், 2022 கொஸ்டின் பேப்பர் ஒரு கேஜி 1000 கிராம் இப்படி போடுறாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த வெயிட்டை செக் பண்ணி போட்டாங்க, பல்க் ஆயிட்டே இருக்கு. புக்கு மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை கொடுக்க சொன்னா இவங்க கொஸ்டின் புக்லெட்டும் போயிடுச்சு. கொஸ்டின் புக்கு, கொஸ்டின் பேங்க கொடுக்குறாங்க. கேர்ஃபுல்லா படிங்க. சரி, consider the following statements with respect to the comparison between Indian Vice President and American Vice President. So, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். While Indian Vice President is elected indirectly by Electoral College, the US Vice President is elected directly by the people. So, first statementல என்ன issues இருக்கு? First statementல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு? எலக்டோரல் காலேஜ் தானே பண்ணுது. சரி, while Indian Vice President is elected indirectly by Electoral College, the US Vice President is elected directly by the people அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லுங்கள். கார்த்திக் எம், குட். இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் இன்டைரக்ட் எலெக்ஷனா யார் பார்ட்டிசிபேட் பண்றா? லோக்சபா, ராஜ்யசபா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். எம்எல்ஏஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. இதே பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எம்எல்ஏஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து ஒன்லி லோக்சபா ராஜ்யசபா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. அங்க யுஎஸ்ஏல எப்படி இருக்கு? electoral college, not directly elected by the people. So first statement wrong. So நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா indirectly
பை எலக்டோரல் காலேஜ், அவங்க ஊர்ல வந்து டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். கரெக்டா? So first statement is wrong. US president and vice president not directly elected by citizens. சரிங்களா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்டோரல் காலேஜ் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரியா? சோ அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து wrong. Second, unlike the American vice president, the Indian vice president does not assume the office of the president while it's fall vacant for the expired term அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So second statement correct தாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து பாருங்க, அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்க துணை ஜனாதிபதி போல அல்லாமல் இந்திய துணை பதவி காலம் காலியாக குடியரசுத் தலைவர் ஏற்பதில்லை. அதாவது இப்போ 5 வருஷம் பிரசிடென்ட்டுக்கு டைம். சரிங்களா? 2 வருஷம் இருக்கிறாரு. 2 வருஷம் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் காலாவதி ஆயிட்டாரு. மீதி 3 வருஷம் டைம் இருக்கு. உடனே என்ன பண்ணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா அஷ்யூம் பண்ணிப்பாரு. சரிங்களா? அதுக்குள்ள வந்து என்ன பண்ணும், எலெக்ஷன் கமிஷன் அடுத்த பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் எங்க, இந்தியாவுல. பட் அமெரிக்கால அப்படி கிடையாது. இங்க இவரை மண்டே போட்டாங்களா, சரி ஓகே நெக்ஸ்ட் நான் தான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு அவங்க பதவியில உட்காந்துருவாங்க. புரிஞ்சுதா? இந்தியாவுக்கும் அவங்களுக்கும். இந்தியாவில வந்து பதவியில வந்து உட்காந்தாலும் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. 6 மந்த்ஸ்க்குள்ள அடுத்த எலெக்ஷன் வச்சு அதுக்குள்ள வந்து பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணி வைக்கணும். பட் அங்க அப்படி கிடையாது. சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சோ ஆப்ஷன் 2 ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட் பி. அடுத்து இங்க வருவோம். With reference to the comparison between the office of the president and vice president, consider the following statements. நம்ம இப்போதைக்கு 2 சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னொன்னு வந்து டெஸ்ட். அதுல வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் நான் போடுவேன், எக்ஸ்பிளனேஷன்ல எதுவும் கொடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கு போட்டு ஷெடியூல் கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீரிஸ் வந்து அதே மிஷன் 200 கோர்ஸ்ல இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னொரு கோர்ஸ்ல இருக்கும். நான் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணாம தனித்தனியா கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? லேர்போர்ட் பார்க்கலாம். விமல், விஸ்வா, கௌசி, மகாலட்சுமி, சுப, சுப்ரியா, சந்தியா, தேவிகா, ஈஸ்வரி, கார்த்திகேயன், அனிதா மோகன். குட். With reference to the comparison between the office of president and vice president, consider the following statement. இப்பதான் இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. The qualification required to be elected to the office of vice president is exactly the same as that of president அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? சேமா என்ன பிரசிடென்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கும்? இவரு பிரசிடென்ட் வந்து இது யாரு, இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மனா மாற போறாரு. அதனால ராஜ்யசபாவுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, ராஜ்யசபாவில் உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை வந்து இவர் பெற்று இருக்கணும் வைஸ் பிரசிடென்ட். நம்மால பிரசிடென்ட்டுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. புரியுதா? இவர் வந்து காமன் லோக்சபா போதும். புரிஞ்சுதா? சோ இது வந்து டிஃபர் ஆகுது. இவர் வந்து ராஜ்யசபா, இவருக்கு லோக்சபா. சரி, இது துணை குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம் எங்க கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ராஜ்யசபால மட்டும் தான் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்சல்யூட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்திருப்பாங்க, பட் அது வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அதுல வந்து ரிமூவ் பண்ணிடலாம் வைஸ் பிரசிடென்ட். சரி, ராஜ்யசபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். மத்ததெல்லாம் காமன் தான். 35 வயசு இருக்கணும் அது எல்லாமே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஒன்னு நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா சோ ஆப்ஷன் பி ஆர் டி இருக்கு. சரி, அப்போ 2 4 காமனா இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம். The oath or affirmation of the vice president is different from the president. Okay, correct. நமக்கு தெரியும் சரின்னு. ரெண்டுத்தை எலிமினேட் பண்ணிட்டோம். தேர்ட் ஆப்ஷன் மட்டும் பாருங்க. Though there is a specific term of office for the president, there is no term mentioned for the vice president அப்படி சொல்லி கொடுத்திருக்கு. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு வருஷம்? 5 ஆண்டுகள்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சரிங்களா? சோ 3 எலிமினேட் பண்ணிட்டோம்னா சோ ஆப்ஷன் 3யும் போயிடுச்சு. சரிங்களா? சோ ஆப்ஷன் பி. சோ பி இஸ் தி கரெக்ட். While formal impeachment process is required for the removal of president, no such requirement is mandatory for the vice president அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இம்பீச்மெண்ட் அப்படின்ற வார்த்தை யாருக்கு மட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காங்க.
இவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நான் தான் சொன்னேன் தென் த மெம்பர்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல இருக்கிறவங்க வந்து தீர்மானத்தை கொண்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். என்னடா தமிழ காணும், தமிழ் கொஸ்டினை காணும். சரி. With reference to the electoral college constituted for the election of vice president, consider the following statements. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை குறித்து பின்வருவனவற்றை கவனிக்க. சரிங்களா? First, it consists of both elected and nominated members of the both houses of parliament. அவைகளில் உள்ள, அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இதில் இருப்பார்கள் அப்படின்றாங்க. இதுல அந்த அரசியல் குழாம், தேர்தல் குழாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்டரல் காலேஜ்ல. சரிங்களா? இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே இதில் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். சரி. சோ இப்போ ரெண்டுத்தையும் பார்த்து ஆன்சர் போடலாம். நீங்க போல் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல கன்சிஸ்ட் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதாவது லோக்சபா ராஜ்யசபால இருக்கக்கூடிய யார் வேணா இருக்கட்டும், உறுப்பினரா மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எலெக்டடா இருக்கட்டும் நாமினேட்டடா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நீங்க வந்து இதுல வாங்க. ஆனா பிரசிடென்ட்ல ஒன்லி எலெக்டட், நோ நாமினேட்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? பட் இதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து யாரும் கலந்துக்க மாட்டாங்க, பட் குடியரசுத் தலைவருக்கு கலந்துப்பாங்க. சரிங்களா? சோ அப்போ வந்து இன்க்ளூட்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. சரியா? சோ அடுத்து போலாம். Consider the following statements with respect to the veto power of the president with respect to constitutional amendment bill. So constitution amendment bill பத்தி கேட்டிருக்காங்க. போல் நான் போடுறேன் டைரக்டா. நீங்க போல் போட்டுருங்க. The president only has suspensive veto power in respect of constitutional amendment bill அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இல்லையே. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து வீட்டோ பவரே கொடுக்கலையா, அவங்கள புடிங்கிட்டாங்க, எல்லா பவரையும் புடிங்கிட்டாங்க. 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, சரிங்களா, பிரசிடென்ட் கண்டிப்பா ஆப்ளிகேட்டரி, சரிங்களா, கண்டிப்பா சைன் போட்டு தான் ஆகணும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல கொடுத்தா. சரிங்களா? ஈவன் மணி பில்ல கூட ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதாவது வித்ஹோல்ட் பண்ணலாம். மணி பில்ல என்ன பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அனுப்ப முடியாது மணி பில்ல, பண மசோதாவை. அட்லீஸ்ட் வித்ஹோல்டாவது பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அது கூட இல்லைங்க. பிரசிடென்ட்டை வெட்டா மாத்திட்டாங்க. So president has only suspensive, no power, no veto power. The original constitution made it obligatory for, not original constitution, that is 24th constitutional amendment act in 1971. It was introduced by யாரு, ஐஜி இந்திரா காந்தி, இந்த அம்மா. சரிங்களா? சோ இந்திரா காந்தி அம்மா 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் இன் கேஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா. சரி, நெய்தர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் போலாம். டைம் நிறைய இருக்கு, நீங்க போல் போடுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொறுமையா போல் போடுங்க. போல் போட்டவங்க எக்ஸ்பிளனேஷனை கவனிக்கலாம், என்ன வேணா பண்ணுங்க. With reference to the powers of the president, consider the following statements. He decides on questions as to disqualifications of members of the parliament in consultation with the election commission சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷனை வந்து யாரு கூட, எலெக்ஷன் கமிஷனோட கலந்து ஆலோசிக்கிறார். ஓகே. He can seek advice from the Supreme Court on question of law. Yes, இது வந்து அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்புனாலே நம்ம ஒரு ஆர்டிகல் 143 ஐ லவ் யூ, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு அன்பு. என்ன அன்பு? சப்போஸ் குடியரசுத் தலைவருக்கு லால ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணி தங்களுடைய அன்புனால கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Second statement, he can seek advice. Yes, article 143. He can commute the sentence of any person convicted of any offense except their
வேர் த பனிஷ்மெண்ட் பை இஸ் பை கோர்ட் ஆஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏங்க கோர்ட் மார்ஷல் இருக்கு இல்லையா, அதை வந்து குடியரசுத் தலைவரால் கம்மி பண்ண முடியாதா என்ன? பவர் இல்லையா அவருக்கு? கோர்ட் மார்ஷல் ராணுவ நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை குடியரசுத் தலைவரால ஒண்ணும் பண்ண முடியாதா? பண்ண முடியும். சரிங்களா? ஆர்டிகல் 72 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்குகிறது. ஒண்ணு, பார்டன். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பார்டன். நெக்ஸ்ட் reprieve. Next, respite. Remission. Remission, commute. சரி. பார்டன் அப்படின்னா டான். சோ டான்ன்றதால அவங்கள மன்னிச்சிடுறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சோ கம்ப்ளீட்டா டான் எல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. டான் என்ன பண்ணாலும் அவர் டான், அதனால வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. ஒன்னும் கேள்வி கேட்க முடியாது. சோ கம்ப்ளீட்டா விடுதலை பண்ணிடுறாங்க. பார்டன். சரி. மியூட், கம்மியூட். மியூட் அப்படின்னா வால்யூம் அதிகமா இருக்குங்க. திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், சவுண்ட டக்குன்னு கம்மி பண்ணுவோமா? சோ அப்போ ஒரு அதிகமான இதுல இருந்து கம்மியான தண்டனைக்கு மாத்துறது. சோ ஹையர் ஃபார்ம்ல இருந்து லைட்டர் ஃபார்முக்கு வந்து மாத்துறது என்ன? மியூட். ரெமிஷன். ரெமிஷன் எப்படி பிரிக்கலாம்னா ரெமிட் தி செஷன் சொல்லி பிரிக்கலாம். செஷன் என்ன? இது ஒரு செஷன், இது 2 செஷன். இன்னைக்கு நான் காலைல இருந்து 4 செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப செஷனை கம்மி பண்ணுங்க, ரெமிட் பண்ணுங்க. ரெமிட் தி செஷன் 2 மணி நேரம். அப்போ தண்டனை அதே தான், நான் தான் எடுக்கிறேன், அதே தண்டனை தான். பட் செஷனை கம்மி பண்றாங்க. 4 மணி நேரம் நம்மளுடைய தொல்லைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக 2 மணி நேரம் அனுபவிக்கிறார்கள். சோ ரெமிட் தி செஷன். சோ அது சேம் தண்டனை, பட் அதோட டைம் பீரியட் கம்மி ஆகிறது. சரிங்களா? ரிப்ரீவ், ரிப் ஜிப் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இது ரெப்ரீவ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ரிப் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாக போறாங்க. சாக போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எங்களை காப்பாத்துங்க. அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? சோ மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு இடைக்காலத்துல நீங்க ஒத்தி வைங்க, நான் போய் குடியரசுத் தலைவரை போய் மீட் பண்ணிட்டு வரேன், அவர் ஓகே சொன்னார்னா மரண தண்டனை நீங்க கேன்சல் பண்ணிடலாம், இல்ல அப்படின்னா நீங்க போட்டு தள்ளிடுங்க அப்படின்றாங்க. சோ அந்த பீரியட். சோ அல்லது பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், அல்லது உடல் ஊனம், அதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். சரிங்களா? ஏதாவது உடலுக்கு ஒவ்வாமை, நோய் வந்திருக்கும் போது அந்த டைம் நிறுத்தி வைப்பாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஷார்ட்கட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரிப் ஆகிறதுக்கு முன்னாடி டைம். Consider the following statements with respect to the veto powers of the president and governor. பார்க்கலாம். Both president and governor enjoy suspensive veto in case of ordinary bills அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்டினரி பில்ஸ் மேல எல்லா அதிகாரமும் நம்ம ஆளுங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட், அன்லைக் த பிரசிடென்ட், த கவர்னர் cannot withhold his assent in case of money bill அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. so even governor can also withhold money bill. சரிங்களா? பண மசோதாவையும் நிறுத்தி வைக்க முடியும், ஆனால் திருப்பி அனுப்பதான் முடியாது. சரிங்களா? ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் தான் அனுப்ப முடியாது. மத்தபடி வந்து நிறுத்தி வைக்கலாம். வித்ஹோல்டு, சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் போலாம். So option A, he can withhold. Next, consider the following statements. In case of any delay in conducting the election of new president by any reason, the vice president holds office until the new president assumes charge. போல போடுவோம்.
Check. Consider the following statement. Statement 1. In case of any delay in conducting the elections of poll எல்லாரும் போடுங்க லீடர் போர்ட் பார்க்கலாம் இப்போ. விஸ்வா, மகாலட்சுமி, கௌசி, சந்தியா, பிரியங்கா, ஈஸ்வரி, விமல், அனிதா, மோகன், பாரதி கிருஷ்ணா, பரத் கிருஷ்ணா, சுப்ரியா. Good. Check. So first statement பாருங்க. In case of any delay in conducting the elections of a new president by any reason, the vice president hold office until the new president charge அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Is this possible? First statement. எதுக்கு வைஸ் பிரசிடென்ட்க்கு இது பண்ணும்? ஆல்ரெடி இருக்கார்ல ஒரு பிரசிடென்ட், அவரே கடக்கட்டுமே. ஆல்ரெடி ஒரு பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரோட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வர்ற வரைக்கும். கோவிட் லாக்டவுன், ஸோ எலெக்ஷன் வைக்க முடியாது. 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, இன்னும் அவர் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும். இவர் தான் எவ்வளவு வாட்டி வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ சேம் பிரசிடென்ட் கண்டினியூ ஆகுவாரே தவிர வைஸ் பிரசிடென்ட் அனுப்பி விட்டுட்டு வைஸ் பிரசிடென்ட் பதவியில் வந்து உட்கார மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சரிங்களா, ஒன்னு தூக்குங்க. Next, the vice president is second in order of president after the president. சரி, order of precedence, sorry, order of president. இந்த order இருக்கு இல்லையா, first prime with president, next வந்து vice president, next prime minister, அடுத்து வந்து order அப்படியே வந்து 1 to ஒரு 10 வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ ஃபார்மர் பிரசிடென்ட் எங்க வராங்க, மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எங்க வராங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்ல லாஸ்ட்ல அந்த சார்ட் கொடுத்துருப்பாங்க, அங்க நீங்க பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், consider the following statements. பார்க்கலாம். கரெக்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. With reference to the impeachment of president, consider the following statements. The impeachment charges against the president can be initiated by either house of parliament அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So first statement is correct. Only vice president க்கு தான் ராஜ்யசபா. First statement வந்து correct. The impeachment of the president is quasi judicial procedure in the parliament. So second statement also correct. ஏன்னா வந்து ஒரு அரை நீதிமன்றத்துடைய ஒர்க்கை வந்து இவங்க பண்றாங்க. சரிங்களா. சோ இது வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் போலாம். Nominated members of the either houses of parliament participate in the impeachment process. Yes. So impeachment processல nominated members participate பண்ணுவாங்க. But only குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல எலெக்ஷன்ல மட்டும்தான் வந்து இந்த நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். சரிங்களா. So nominated members பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல எலெக்ஷன்ல மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார்கள். சரியா. சோ இம்பீச்மென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்த क्वेश्चन போலாம். எனக்கு தெரிஞ்ச நான் லிமிட்டடா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நிறைய எல்லாம் நான் டீடைல் பேசல. ஏன்னா மேக்ஸிமம் உங்களை படிக்க சொல்லிட்டு வரதால which of the following are the conditions of the president's office as per the Constitution of India? Okay. He should not be a member of either house of parliament or a house of the state legislature அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா. Yes. First statement, அவரு எதுவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணும், ரிசைன் பண்ணிடணும். சரிங்களா. ஏன்னா இவர் தான் இந்தியாவில் உச்ச அதிகாரி. ஸோ அவரு கீழே தான் மற்றவங்க வரணும். இப்போ சிஎம்க்கு கீழே வந்து லெஜிஸ்லேச்சர்ல இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ சிஎம் கீழே இருக்காங்க. எம்எல்ஏ சிஎம் சொல்ற பேச்சை கேட்கணும். இப்போ இவர் வந்து பிரசிடென்ட் ஆனார் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் எம்எல்ஏவும் இருக்கிறாருன்னா நல்லா இருக்காது, சிஎம்க்கு கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வைக்கக்கூடாதுன்றாங்க. He should not hold any office of any other office of profit. So second statement also correct. His emoluments and allowances cannot be diminished. So charged. சரிங்களா. So charged expenditure. What is meant by charged expenditure? Charged expenditure அப்படின்னா இவங்களுக்கான செலவினங்களா எடுத்து தனியா ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க. அது மேல வந்து யாரும் வந்து எதுவும் பேச முடியாது. ஓகே, தனியா எடுத்து வச்சாச்சு. அதுல உட்காந்து இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ பார்லிமெண்ட்ல எதுவும் நடக்காது. So third statement also correct. சரிங்களா. So his emolument and allowances cannot be diminished during his term of office. Correct. He should not hold any office of profit. Correct.
he should not be a member of either house of parliament or a house of state legislature. Correct. So மூன்று ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அடுத்து போலாம். With reference to the election of the president, consider the following statements. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். It is mandatory to have uniformity in the scale of representation of the states in presidential elections. So குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மட்டும் டிஃப்ரெண்டா நடக்குங்க, மற்றது மாதிரி கிடையாது. ஏன்னா இவர் டைரக்டா மக்களால இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் கிடையாது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில், ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம். So single transferable vote, by means of single transferable vote in secret ballot. இங்க பாருங்க, ஏபிசிடி 4 பேர் நிக்கிறாங்க எலெக்ஷன்ல, குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல. சரிங்களா? இப்ப நான் வந்து தேர்தல நிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட போறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எண்ட் ஆயிடும். 6 to 7. ஓகே. இங்க பாருங்க, ஏபிசிடி இருக்கா? இப்போ வந்து இவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறேன், ஏக்கு. சிக்கு நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறேன், பிக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், டிக்கு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன மாதிரி எல்லாருடைய வாக்கையும் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏ, யார் யாருக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு கவுண்ட் பண்ண போறாங்க. ஏக்கு 60 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, பிக்கு 30 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ப்ரிஃபரன்ஸ், டிக்கு 5 ப்ரிஃபரன்ஸ். அப்படின்னா இப்போ 60 இருக்கா, அது 50 பிளஸ் 1. சரிங்களா? சோ 51% வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து சப்போஸ் ஒரு 1000 பேர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1000 பேர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, 600 300 50 50. சோ நமக்கு எவ்வளவு தேவை? 50% பிளஸ். சோ 500க்கு மேல வாங்கிட்டாங்களா ஏ, சோ ஏ வின்னர், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வின்னர் ஆயிட்டாரு. சப்போஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா 400 வாக்கு வாங்கி இருக்கிறாரு. சரிங்களா? 400. பி வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு 350 வாங்கி இருக்கிறாரு. சி வந்து 4 3 7, இவர் ஒரு 150. சரிங்களா? 300 400 500, டி வந்து ஒரு 100. அப்படின்னா இப்போ யாருமே மெஜாரிட்டி இல்ல, 50% ஒன்னு யாருமே வாங்கல. ஏன்? ஏ 400, பி 350, சி 150, டி வந்து 100. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லாஸ்டா வாங்கினது யாரோ டி. சோ டிக்கு வந்து 100 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அந்த 100 பேரை பிரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பி சிக்கு, அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 100 பேர் வந்து டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டாங்க இல்லையா, அதை கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த 100 பேர் யாருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாப்பாங்க. சோ பி கொடுத்திருக்காங்க கொஞ்சம் பேர் சி கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் பேர் ஏ கொடுத்திருக்காங்க. சோ பிரிச்சு போடுறா 30 20. சோ 30 20 50, மீதி 50 இங்க கொடுக்குறாங்க. சோ இப்போ வந்து இவரது எவ்வளவு வந்துருச்சு? 150 பிளஸ் 50 200, இவரது 370. சரிங்களா? சோ இவரது வந்து 430. இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 50% வந்துருச்சான்னு பாக்குறாங்க, வரல. சோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, சி கேன்சல் பண்ணிட்டு சிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கி பிரிச்சு போடுவாங்க. இப்ப மாட்டிப்பாங்க, 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்க. சோ இப்படிதான் வந்து குடியரசுத் தலைவர் அவருடைய எலெக்ஷன் நடக்கிறது. சரிங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். It is mandatory to have uniformity in the scale of representation of the states in presidential elections. Yes. So another in the process, the elected members of Legislative Assembly of Union Territory of Delhi participate in presidential elections. Delhi participate பண்ணுமா? Legislative Assembly இருக்குல்ல, participate பண்ணும். Elected members தானே participate பண்ணும். பாண்டிச்சேரி பண்ணுமா? Legislative Assembly இருக்கு, elected members இருக்கு, பண்ணும். A candidate must secure a fixed quota of votes so as to be declared as elected. அதான் சொன்னேன். சரிங்களா? So 1 plus 1, that is 2. So 50% plus 1 வந்து வாங்கி இருக்கணும். சரிங்களா? So last ஒரு question போட்டு நம்ம முடிக்கலாம். The Council of Ministers does not cease to hold office even after the dissolution of Lok Sabha.
The dissolution of Lok Sabha by the president can be challenged in the Supreme Court of India. இங்க பாருங்க, the Council of Ministers does not cease to hold office even after the dissolution of Lok Sabha. So Lok Sabha கலைக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பதவி வகிப்பார்கள். அவர் தான் சிஎம்ஆ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட், ஏன்னா கவர்னருக்கு வந்து ஏட் அண்ட் அட்வைஸ் 74 சொல்லுகிறது இல்லையா, ஒருத்தர் இருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ யாராவது இருக்கணும். சரிங்களா? கவர்னருக்கு சிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தேவை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆனாலும் அவங்க கண்டினியூ பண்றாங்க. ஈவன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சாலும் கூட, எலெக்ஷன்ல முடிஞ்சு இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சா, ஏன் ஏடிஎம்கே வந்து எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டாங்க. சரிங்களா? ஆனாலும் அதற்கு அப்புறமா கூட இவங்க பதவி சிஎம் அவங்க தானே இருந்தாங்க. இவங்க பதவி ஏற்கும் வரைக்கும் அவங்க தான் சிஎம்ஆ இருந்தாங்க. சரியா? சோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The resolution of Lok Sabha by the president can be challenged ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். It cannot be challenged in the Supreme Court. 2004ல இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. சரிங்களா? சோ சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல முடியாது. ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். கோர்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு, அதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ் நம்ம போட்டோம்னா இதே இடத்துல நீங்க பாருங்க. சரிங்களா? இதே இடத்துல உங்களுக்கு கோர்சஸ் வந்து இருக்கும். டெஸ்ட் போட்டேன்னா இன்னொரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து நேம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்டர் பண்றேன். டெஸ்ட்னு வச்சிடறேன், எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ்னே வைக்கிறேன். சரியா? அப்படிதான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா வைக்கிறேன் நேம். நீங்க ஈஸியா உள்ள ஜாயின் பண்ணி கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். விஸ்வா கே, கௌசி, பரத் கிருஷ்ணா, சந்தியா, ஈஸ்வரி பி, பிரியங்கா, மகாலட்சுமி, அனிதா மோகன், சுபசுப்ரியா, ஐஸ்வர்யா. குட். சோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் வருக.